அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 14/6/2026 வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த வைகாசி மாதம், இந்த ஆண்டு வைகாசி மாதத்தில் 2 அமாவாசைகள் வருகின்றது. நாளைய தினம் ரெண்டாவது அமாவாசை. இப்படி 2 அமாவாசை ஒரு மாதத்தில் வரும்பொழுது அந்த மாதத்தை நம்ம மழை மாதம் அப்படின்னு அழைப்போம். ஏற்கனவே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதம் மாதவ மாதம், புருஷோத்தம மாதம் அல்லது அதிக மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உடையது. இது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படிங்கிற அமைப்பு வரும். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயமும் ஒரு முறை செய்தால் பல 100 முறை செய்த பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதால பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சூரியனோட வெப்பமும் சரி, காற்றோட வேகமும் சரி, கடல் அலைகளோட ஆர்ப்பரிப்பும் சரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மனிதனுடைய மனமும் அப்படி தான் ஒரு நிலையில் இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் இந்த அமாவாசையில் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களிலும் நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அமாவாசையில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. எப்படி நம்ம வீட்டுக்கு வெளியில் தண்ணீர் தெளித்து கோலம் போடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே போலவே சில முக்கியமான டாக்குமெண்ட்டோ அல்லது அக்ரிமெண்ட்டோ அதிலெல்லாம் கையெழுத்திடுவது அல்லது உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய தொழிலை பற்றி சில முக்கியமான முடிவுகளை அந்த நாளில் எடுக்கக்கூடாது. அந்த நாளில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாக இருக்காது அப்படிங்கிறதால தான் அதை மாதிரி சொல்கிறாங்க. அதே போல தான் அமாவாசையில் சில காய்கறிகளை நம்ம சமைக்கணும், சில காய்கறிகளை நம்ம சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு அமாவாசை வழிபாடு நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசைவம் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த ஒரு தவறை யாருமே செய்யாதீங்க. நம்ம எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நம்ம எல்லாரோட முன்னோர்களும் அந்த அமாவாசை தினத்தில் நம்ம வீடை தேடி வருவது அப்படிங்கிறது ஒரு உலக நியதி. அந்த நாளில் நம்ம மாமிசம் சாப்பிடுவது அப்படிங்கிறது, மாமிசம் சாப்பிடுவதோ அல்லது புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இது எல்லாமே அந்த நாளில் தவறு. அதனால் எக்காரணத்தை கொண்டும் என்வியை நாளைக்கு சமைக்காதீங்க. நீங்கள் வெஜ்ஜு சமைச்சால் கூட சில காய்கறிகளை நாளை நாம் அவசியம் சமைக்கணும். அது என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நிறைய பேர் சண்டே ஹேர் கட் பண்ணுவாங்க. நாளைக்கு ஹேர் கட் பண்ணுறதோ, நெயில்ஸ் கட் பண்ணுறதோ அல்லது ஷேவ் பண்ணுறதோ, இதை மாதிரியான விஷயங்களை நாளை செய்யக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரொம்ப கடினமான வேலைகளை, இப்போ கட்டிட வேலைகள் செய்கிறவங்க, இந்த வேலைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு பயங்கரமான வெயிட்டை தூக்கிட்டு இங்கேருந்து அங்கே போகிறது, அந்த வேலைகள்லாம் அமாவாசை தினங்களில் நம்ம செய்யக்கூடாது. அதே போல் தொலை தூர பயணம் நாளை செய்வதை நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக நம்ம காகத்திற்கு நம்மால் முடிந்த உணவுகளை வைக்கணும். காகத்திற்கு வைக்கலாம். பசுமாடுகளுக்கு நம்ம அகத்திக்கீரை, அந்த புல்லுக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம தரலாம். அல்லது புண்ணாக்கு நம்மளால் வாங்கி முடியும், அதை தர முடியும் அப்படின்னா நம்ம அந்த மாடு வளர்க்குறாங்கல்ல, கண்காணிக்கிறாங்கல்ல, பராமரிப்பவர்கள்கிட்ட நம்ம அதை வாங்கி தரலாம். டைரெக்டாக நம்ம பொருளாகவே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு பொறி போடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா நாளைய தினம் நம்ம தானம் செய்த புண்ணியம் நமக்கு நிச்சயமாக சேருங்க. ஸோ இவையெல்லாம் தான் நாளைக்கு நீங்கள் செய்யணும். சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. நாளைய தினம் உங்களுடைய நிலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு, நம்ம ஒரு டம்ளர் தண்ணீர் எப்பொழுதுமே வைப்போம். அதனோட நாம் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில் இன்னொரு பதிவாக கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் போய் நீங்கள் பாருங்கள். நாளைய தினம் நம்ம சமைக்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலாக்காய் அவசியம் சமைக்கணும். அதே போல் பாகற்காய், பிரண்டை மற்றும் வாழைக்காய்.
நம்ம என்ன காய்க்கு சமைக்கிறோமோ இல்லையோ, இந்த ஒரு காயை ஏதாவது ஒரு வகையில் நாளைக்கு நீங்கள் நிச்சயம் அவசியம் சமைங்க. அந்த ஒரு காயை நீங்கள் சமைச்சாலே முன்னோரோட பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி முன்னோர் ஆசி கிடைச்சாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். நம்ம இத்தனை நாள் அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு பல வேண்டுதல், பல வழிபாடுகள், பல கோவில்கள், பல தீபங்கள் ஏற்றியிருப்போம். ஆனால் முன்னோரோட அனுகிரகம் நமக்கு இருந்தாலே எந்த பிரச்சனையை எந்த நேரத்தில் தீர்க்கணும் அப்படிங்கிறத அவங்க நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க. முன்னோர்களும் குலதெய்வமும் நம்முடைய 2 கண்கள் மாதிரி. இவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தாமல் நம்ம மற்ற தெய்வங்களை எல்லாம் நம்ம விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் நமக்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. இதை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டதால அந்த முன்னோர் வழிபாடை அவங்க செய்யறதே கிடையாது. அது மிகப்பெரிய குற்றம். அது அதை மாதிரி விடவே கூடாது. நீங்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தால் கூட அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் அவசியம் செஞ்சே தீரணும். சில பேர் இருக்கிற இடத்துல காகம்லாம் இருக்காது. நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு விளக்கும் ஒரு டம்ளரில் தண்ணீரும் வைங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நாங்கள் வெளியில் விளக்கேற்றி வச்சுட்டுலாம் வேலைக்கு போக முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் வைக்கலாம் இல்லையா? ஒரு தண்ணீரும் 2 பிஸ்கட்டும் ஒரு தட்டில் போட்டு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மட்டும் கதவை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு கூட போகிறதுனா போகலாம். அதனால் நம்ம மனசில் தான் இருக்குது செய்யணுமா அல்லது செய்யக்கூடாதா அப்படிங்கிறது. செய்யணும்னா எங்கே இருந்தாலும் எப்படி வேணாலும் நம்ம முன்னோர்களுக்கான ஒரு மரியாதையை எந்த வழியிலையாவது நம்ம காமிக்கலாம். இப்போ பலாக்காய் அப்படிங்கிறது சில பேர் இருக்கக்கூடிய இடத்துல அது கிடைக்காது. அதை மாதிரி தான் பிரண்டையும். பாகற்காய் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு அது சமைச்சாலே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வாழைக்காய் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட சூப்பர் மார்க்கெட், இந்தியன் சூப்பர் மார்க்கெட்லாம் வாழைக்காய் ஈஸியாக கிடைக்கும். இங்கே எல்லா சின்ன சின்ன பெட்டி கடையில் கூட வாழைக்காய் விற்கிது. ஸோ நாளைக்கு நீங்கள் வாழைக்காயை மறக்காமல் அவசியம் உங்கள் சமையலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். குடும்பத்துக்குள்ளார ஒற்றுமை அதிகரிக்கும். இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம முன்னோர்களை நினைத்து தினம்தோறும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீருங்க. அதே போல முன்னோரோட படம் ஃபோட்டோஸ் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக கொஞ்சமாவது ஒரு துளசி ஒரு அரை முழம் வாங்கி அந்த படத்துக்கு போடுங்க. ஒரு விளக்கேற்றி வைங்க. நீங்கள் ஒரு காகத்துக்கு ஒரு பிடி சாப்பாடு, அதாவது நம்ம எல்லாம் எச்சில் படாத முதல் வாய் சாப்பாடை காகத்திற்கு வைங்க. இதை மாதிரி ஏதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் அவசியம் செய்யுங்க. துளசி கிடைச்சிதுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு வைங்க. இல்லை ஃபோட்டோவே இல்லை அப்படின்னாலும் முன்னோர்களுக்கான ஒரு தீபத்தை உங்கள் நிலைவாசலில் நீங்கள் ஏற்றி வைங்க. அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அவங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே மாதிரி எள்ளும் தண்ணீரும் இறைப்பது ரொம்ப நல்ல விஷயம். அந்த சூரியன் இருக்கும்பொழுது தான் இதை நீங்கள் செய்யணும். இப்போ நாளைக்கு 12 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் 12லேருந்து 1 மணி வரைக்கும் கூட அந்த எள் தண்ணீர் இறைப்பது நம்ம வீட்டிலேயே மொட்டை மாடியிலேயே நின்றுட்டு நீங்கள் எள் தண்ணீர் இறைப்பதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதை பற்றிய ஒரு பதிவும் நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க. மிக மிக அற்புதமான ஒரு நாள். நம்முடைய குடும்பத்தோட வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள். அதிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை நீங்கள் தவறவே விடாதீங்க. காகத்திற்கு ஒரு வாய் சாப்பாடு வச்சிங்கன்னா நீங்கள் 100 நாள் சாப்பாடு வச்சதற்கு சமம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.